வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் ட்ரைப். இந்த வாரம் என்னை மிகவும் பாதித்த ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். புத்தகத்தோட பேர் த டைரி ஆஃப் ஆன் ஃப்ராங்க். உங்களில் நிறைய பேர் இந்த புத்தகத்தை படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன் ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க ஒரு 13 வயசு இளம்பெண், அம்மா அப்பா ஒரு அக்காவோட நல்லா சந்தோஷமாக, அதாவது ஜெர்மனியில் ஒரு பட்லரு, கவர்னர்ஸ் அது மாதிரியெல்லாம் வச்சுட்டு பணக்கார ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்த ஒரு பொண்ணு. பின்னர் ஹிட்லர் தலையெடுத்ததுக்கு அப்புறமா அந்த நாட்சிஸ் எல்லாம் சேர்ந்து யூதர்களுக்கு எதிராக அந்த இனப்படுகொலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க நெதர்லாண்ட்ஸ்க்கு ஓடி வந்துடுறாங்க. தப்பிச்சு ஓடி வந்து ஆம்ஸ்டர்டாமில் இருக்காங்க. ஆம்ஸ்டர்டாமில் ஓரளவுக்கு சந்தோஷமாக ஃப்ரீயாக நடமாடிட்டு இருந்தாலும் நாளாக அங்கேயும் கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் அந்த டைம்லேயே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் வேலை பார்த்த ஒரு வேர் ஹவுஸில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட ஒரு சின்ன அனெக்ஸ், ஒரு குட்டியாக ஒரு மறைவிடம் வந்து ரெடி பண்ணுறாரு, 2-3 ஃப்ளோருக்கு போகிற மாதிரி. பின்னால் இந்த கட்டுப்பாடுகள் ரொம்ப ஜாஸ்தியாக போகும்பொழுது அந்த மறைவிடத்தில் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதான் பிளான். அப்படி ஒரு நாளும் வருது. ஆன் ஃப்ராங்கோட குடும்பத்தில் இருக்க 4 பேர், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டோட குடும்பத்தில் 3 பேர், ஒரு அம்மா அப்பா ஒரு பையன், அது தவிர ஒரு டென்டிஸ்ட். இவங்க 8 பேரும் சேர்ந்து அந்த மறைவிடத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. காலையில் 8:30 மணி, அதாவது காலையில் 6 மணிக்கு எழுந்து 8:30 மணிக்குள்ளே அவங்க எல்லா வேலையும் அவங்க முடிச்சிடணும். அந்த 8 பேரும் அந்த சின்ன அந்த ஸ்பேஸில் அங்கே இருக்கிற ஒரு பாத்ரூமில் எல்லா வேலைகளையும் அவங்க முடிச்சிடணும். 8:30 மணிக்கு, ஏன்னா பக்கத்துலேயே அந்த வேர் ஹவுஸில் வேலைக்கு ஆளுங்க வந்துடுவாங்க. அவங்க ஷேர் பண்ணிக்கிறது ஒரு சின்ன தடுப்பு சவுறு தான். வேர் ஹவுஸில் வேலை பார்க்குற ஆளுங்க வந்துட்டாங்கன்னா இவங்க நடமாடுற சத்தம் கேட்கவே கூடாது, மாட்டிப்பாங்க. வேர் ஹவுஸில் இந்த நடமாடுற ஆட்கள்னால் நடுவில் வருது லஞ்ச் பிரேக்குக்கு போகும்பொழுது இவங்களோட நண்பர்கள் அந்த வேர் ஹவுஸில் யூதர்கள் இல்லாதவங்க நண்பர்களாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வேர் ஹவுஸில் வேலை பார்க்குறாங்க, செக்ரட்டரி அது மாதிரியெல்லாம் சில லேடிஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் மேலே வந்து இவங்க கூட லஞ்ச் சாப்பிட்றாங்க, உணவு கொண்டு வராங்க, சப்ளைஸ் எடுத்துகிட்டு வராங்க. இவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து பதுக்கி வைக்கிறாங்க. ஒரு மணி நேரம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிபிசி ரேடியோ கேட்குறதோ உட்காந்து சாப்பிட்றதோ, அப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடலாம், கொஞ்சம் நடமாடலாம். அப்புறம் திருப்பி 4:30 மணி வரையும் அப்படியே கம்ப்ளீட் சைலன்ஸு. ஒரு 5 மணிக்கு மேலே வேர் ஹவுஸில் வேலை பார்க்குற மற்ற தொழிலாளிகள்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹெல்ப் பண்ணுறவங்க, அவங்க திருப்பி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்கு முன்னாடி வந்து என்ன வேணும் ஏது எல்லாம் கேட்டுட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. திருப்பி சாயந்தரம் 6லேருந்து 8:30 மணிக்குள்ளே இவங்க நல்லா நடமாடலாம், வேர் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு வரலாம். அப்போ தான் இவங்க கொஞ்சம் வேலைகள்லாம் செய்கிறாங்க. அவங்க அப்பா சில ரெக்கார்ட் கீப்பிங் வேலையெல்லாம் பார்க்குறாரு. ஆன் ஃப்ராங்க்கும் அவங்களோட அக்காவும் சேர்ந்து கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறது, அது மாதிரி அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பை அந்த செக்ரட்டரி மற்ற டீமில் இருக்க ஹெல்ப்பர்ஸ்க்கெல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணவுடனே 8:30 மணிக்கு டின்னர் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிடணும். கடைசியாக போய் குளிக்கிறது, பாத்ரூம் யூஸ் பண்ணுறது எல்லாம் கடன் முடிச்சுட்டு வந்து 9:30 மணிக்கு எல்லோரும் அடங்கிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி பின் ட்ராப் சைலன்ஸ், ஒரு பேச்சு ஒரு சத்தம் இருக்கக்கூடாது. இப்படி தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்க வாழறாங்க. 13வது பிறந்த நாளுக்கு ஒரு டைரியை ஆன் ஃப்ராங்குங்க அவங்க அப்பா கொடுக்குறாரு. அந்த டைரி தான் பின்னால் கிட்டத்தட்ட 55 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 25 மில்லியன் காப்பீஸு இன்றைக்கி வரையும் சேல் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த டைரியில். அப்படி ஆன் ஃப்ராங்க் டெய்லி என்ன பண்ணுவாங்க, மறைந்து இருந்தாலும் அவங்களுக்குன்னு ரொம்ப டிசிப்ளினாக ஒரு ரொட்டீன் இருக்குது. காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இத்தனை மணிக்கு வேலை செய்யணும், இதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும், படிக்கணும், பல மொழிகள் கற்றுக்கணும். ஆன் ஃப்ராங்குக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டாகவும் ஒரு ரைட்டராகவும் வரணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த டைரி கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். தினசரி அந்த டைரியில் அவங்களுடைய உணர்வுகள் என்ன, பயங்கள் என்ன, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தரவாக எழுதிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. 13 வயசு பொண்ணு போய் என்ன எழுத போகுது? நாமளும் டீனேஜை கடந்து வந்திருக்கோம். நமக்கு டீனேஜில் இருக்கிற குழந்தைங்க இருந்தால் நமக்கு நல்லா தெரியும் அது எப்படி ஒரு ஹார்மோனல் பூலில் ஹார்மோனல் மெஸ்ஸாக நம்மலாம் இருப்போம் அப்படின்ட்டு. அந்த வயசில் ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக, அவ்வளோ கஷ்டத்துலேயும் மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து அவள் அழறான். அவ்வளோ கஷ்டத்துலேயும் தெருவில் விளையாடுற குழந்தைங்கள ஜன்னல் ஓரமாக அந்த குட்டி கேப் வழியாக பார்த்துட்டு, அந்த குழந்தைங்களுக்கு சரியான துணி இல்லை, சரியான காலனி இல்லைன்னா அதை நினச்சி இவ ரொம்ப வருத்தப்படுறா. எப்பயோ விட்டுட்டு வந்த ஒரு ஃப்ரெண்டை நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. ஐயோ, என் ஃப்ரெண்டை நான் விட்டுட்டு வந்துட்டேனே, நான் இங்கே சந்தோஷமாக சொகுசாக இருக்கேனே, இது ஒரு சொகுசுன்னு நினச்சிக்கிறாவ. நான் இங்கே சந்தோஷமாக சொகுசாக இருக்கும்போது அவளுக்கு என்னாச்சோ தெரியலையே, ஒருவேளை அவளை கேம்புக்கு கூட்டிகிட்டு போய் அவளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்களோ, ஒருவேளை கொன்று கூட போட்டிருப்பாங்களோ அப்படின்னெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறா. இது மாதிரி வருத்தப்படும் போது ஏனோ தானன்னு கூட வருத்தப்படுறதில்ல. அந்த பொண்ணு நிஜமாவே நினச்சி உருகி அழுது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கை திருப்தியாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, ஆனால் மற்றவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைவிடத்தில் இருக்கிற அந்த 13 வயசு பொண்ணு யோசிக்கிறாள். பின்னால் அவளுக்கு ஒரு குட்டி, அங்கே இருக்கிற ஒரு பையன் மேலே ஒரு குட்டியாக ஒரு க்ரஷ் வருது. இதுமாரி அவளோட மனசில் என்னென்ன தோணுதோ ஆனஸ்ட்டாக ரொம்ப நேர்மையாக அந்த டைரியில் எழுதிட்டே வந்துகிட்டே இருக்காள். கிட்டத்தட்ட 2 வருஷம் இப்படியே போகுது. யூதர்களை மாட்டி விட்டால் ஜெர்மன் ட்ரூப்ஸ் வந்து ரிவார்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காய்கறிக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. கிட்டத்தட்ட $2 மதிப்புள்ள பணத்துக்காக இந்த 2 குடும்பத்தையும் கட்டி கொடுத்துட்றாரு.
4 பேரையும் பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க கேம்புக்கு, ஹோலோகாஸ்ட் கேம்ப்பு, கேஸ் சேம்பர் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்காவையும் ஆன் ஃப்ராங்கையும் தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. இந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகும்பொழுது நீங்கள் அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கொடுமையாக அங்கே இருந்தவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணாங்க, எப்படி ஆடையை உருவி அவங்கள நிர்வாணப்படுத்தி என்னென்னலாம் செய்யக்கூடாதோ எல்லாமே செஞ்சாங்க, எப்படி அவங்க மேலே சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஃபுல் லிஸ்ட்டும் இருக்கும். நான் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இந்த கேஸ் சேம்பர் போய் கடைசியில் ஆன் ஃப்ராங்க் இறந்தும் போயிடுறா. அப்புறம் சில வருஷங்கள் கழித்து அவங்க அப்பா உயிர் பழைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீ ஆகிடுது, வேர்ல்டு வார் முடிஞ்சிடுது, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அப்போது அவளுடைய டைரியை அந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, யூதர்கள் இல்லாதவங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து அப்பா வாங்குறாரு. இந்த வாரில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்டே இது கொண்டு போய் கொடுக்கும்பொழுது இது ஒரு புக்காக வெளியிடுறாங்க. அந்த புக் தான் டைரி ஆஃப் ஆன் ஃப்ராங்க். இதை ஏன் படிக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நிறைய தடவை நம்மளோட செல்ஃப் டாக் நமக்கு நம்மளே பேசிக்கிறத கேட்கும்பொழுது நமக்கு புரியும் நம்ம நிறைய நேரம் விக்டிம் மோடுக்கு போகிறோன்ட்டு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, உனக்கு என்ன தெரியும் என் கஷ்டம், இதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு யாராவது வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா நாமளே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இல்லை உங்களுக்கு புரியலை, எனக்கு மிகப்பெரிய கஷ்டம் அப்படிம்பாங்க. நாமளும் இந்த வேலையை செய்வோம். இதில் என்ன ஒரு போட்டி வச்ச மாதிரி, உன் கஷ்டத்தை விட என் கஷ்டம் ரொம்ப பெருசு, நான் பெரிய வாரியர் சர்வைவர்னு நான் காமிச்சிடணும் அப்படின்ட்டு தான் எல்லாருக்குமே இருக்குமே தவிர அதை தாண்டி வரணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இந்த பொண்ணு 13 வயசில் நல்ல வசதியாக வாழ்ந்த ஒரு பொண்ணு, ஒரு சின்ன இடத்துல ஒளிஞ்சிருக்கணும். 2 மணி நேரம் தான் வெளியில் நடமாட முடியும். வெளியிலனா அந்த பில்டிங்குள்ளேயே நடமாட முடியும், இல்லைனா உள்ளறையே தான் இருக்கணும். பாத்ரூம் வந்தால் கூட ஒரு சின்ன சட்டியில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில் அந்த பொண்ணு இவ்வளோ பாசிட்டிவாக, எவ்வளோ சுற்றி கொடுமைகள் நடக்கும் பொழுதும் மனிதர்கள் நல்லவங்க தான் அப்படின்னு எழுதுகிறா. எவ்வளோ கஷ்டங்கள் நடக்கும் பொழுதும் அவள் ஆனஸ்ட்டாக இருக்கா. அதே நேரத்தில் ஒரு கம்பேஷன் இருக்குது, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவன் மனசு துடிக்குது. அதே நேரத்தில் இதில் இருந்தால் மீறி நான் வெளியில் வரும்பொழுது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாவோ ரைட்டராக வருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாமே இருண்டு போகும்பொழுதும் அவளுக்குள்ளே இருந்த அந்த வெளிச்சத்தை அவள் அணைய விடவே இல்லை. இது நம்ம எல்லாருக்குமே மிகச்சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு படிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள். இது எல்லாரோட வீட்லேயும் இருக்க வேண்டிய முக்கியமான புத்தகம்னா நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு படிக்க பிடிக்காது அப்படின்னா நிறையா இதை பற்றின காணொளிகள், வீடியோக்கள் இருக்குது யூடியூப்பில், அதை பாருங்கள். உங்கள் குழந்தைங்க படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ் இருக்குது இந்த புக்கு, அதை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் படித்து வெளியில் வரும்பொழுது நம்ம வாழ்க்கை அவ்வளோ மோசம் கிடையாது, நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே வரும். இதோட இன்னொரு லிங்க் நான் கொடுக்குறேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். இவ 13 வயசில் இதெல்லாம் இவ்வளோ நடக்கும்னு தெரியாமல் ஒரு பொண்ணு எழுதிட்டு போன டைரி எவ்வளோ வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சோ, இதே ஹோலோகாஸ்டில் இதே யூதர்களோட இனப்படுகொலையில் ஒருத்தர் போய் அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டு ஆனால் மீண்டு வந்து 100 வருஷத்துக்கு மேலே வாழறாரு. அவர் எழுதுகிற புக்கு தான் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த். அந்த புக்கை படிச்சிங்கன்னா அவருடைய படிப்பு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய உறவுகள், நட்பு எந்த அளவுக்கு அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு தெரியும். 2மே ஒரே நேரத்தில் நடந்தது தான். ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிடுறா, ஒரு பெரிய வயசானவரை ஒரு தாத்தா வெளியில் வர்றார். ஆனால் அவங்க 2 பேருமே பாசிட்டிவாக தான் இருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வைப் வித் ட்ரைப். நன்றி, வணக்கம்.